Good morning, students. So now we are seeing chapter 23, channels of distribution. So in the last class we have seen meaning, definition we have seen, and also the various channels of distribution we have seen now. So now we are going to move for the factors influencing channel of distribution. அதாவது ஒரு ப்ரொடியூசர் அவங்களுடைய ப்ராடக்டை வந்து மிடில்மேன் ஆர் வாட் எவர் இட் இஸ் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத we will see. The factors determining the suitability of a channel for a product distribution or as follows. அதாவது ஒரு ப்ராடக்ட் அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு ஆப்டான ஒரு சேனலை வந்து நம்ம வந்து we have to அந்த ப்ரொடியூசர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். Seasonal products are distributed through less layer of middlemen. அதாவது சீசனலாக நம்ம வந்து சீசன் டு சீசன் ப்ராடக்ட் சீசனல் ப்ராடக்ட் அப்படின்னா அங்கே மிடில்மேன் வந்து அதிகமாக தேவைப்பட மாட்டாங்க. Non-standardized products that are made according to customer specifications may be delivered directly. அது standardized product இல்லை non-standardized normal product அப்படின்னா that are made according to customer specification may be delivered டைரெக்டாக அந்த ப்ரொடியூசர் அந்த கஸ்டமருக்கு they will deliver. But standardized products may be passed on through middlemen. Standardized products அப்படின்னா அங்கே கண்டிப்பாக மிடில்மேன் அப்படிங்கிறவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் கம்பல்சரி இருக்கணும். Trucks which are heavily needed to be distributed with the less layers of distribution. இங்கே வந்து trucks அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். Heavily needed. The life of சில items, perishable items-லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து limited. Okay, and should reach the consumer earlier reach ஆகணும். Perishable items அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போகக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் ஏர்லியராக அந்த கஸ்டமர் கொண்டு போய் ப்ராப்பர் ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரிஜரேஷனோட நீட்டாக கொண்டு போய் அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட ப்ராப்பர் டைமில் ஏர்லியஸ்ட் டைமில் ரீச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளார்ஸ் அண்ட் மில்க் இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து என்னது கொண்டு போய் அந்த கஸ்டமர்கிட்ட ரீச் பண்ண வைக்கணும். Technical products which require pre-sale and post-sale advice, அதாவது from the technicians, should be directly distributed by producer or with middlemen. Example, air conditioners, washing machine. ஸோ இப்போ என்ன அப்படின்னா டெக்னிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதுக்கு வந்து முன்னாடியும் require pre-sale and post-sale. சேல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சில தட் இஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இந்த இதெல்லாம் வேணும், டெக்னிக்கல் அட்வைஸ் எல்லாம் கொடுக்கணும். ஆஃப்டர் தட் அதை வீட்டில் கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸும் வந்து தட் இஸ் இட் ஷுட் பி கிவன் எய்தர் பை த ப்ரொடியூசர் டிரெக்ட்லி ஆர் த்ரூ மிடில்மேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்கார்டிங் டு த ப்ராடக்ட் என்ன மாதிரியான ப்ராடக்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து மிடில்மேன் செலக்ட் பண்ணுறதுல டிஃபர் ஆகும். தட் இஸ் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வில் கெட் டிஃபர். Next one is market characteristics. The size of the market for the goods is a major factor while selecting the route for distribution of products. அதாவது size of அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரியான மார்க்கெட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி size of market condition will also decide the channel of distribution. Distribution in large geographical area, அதாவது இதில் என்ன அப்படின்னா requires more middlemen. நிறைய இடத்துல அவங்களுடைய ப்ராடக்டை வந்து கவர் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய பிளேசஸில் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து லார்ஜாக தேவைப்படும். மிடில்மேன் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. மிடில்மேன் ஒரு நோட் required to distribute products in a limited area. If a particular product is going to be distribute in a limited area, கொஞ்சம் that is ஒரு லிமிட்டில் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து செல் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து மிடில்மேன் இஸ் நாட் required. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ். லார்ஜ் பர்ச்சேசஸ் மேட் பை ஃபியூ கன்சியூமர்ஸ் ரெக்வயர் சென்ட்ரலைஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது லார்ஜ் பர்ச்சேசஸ் ஆனால் வந்து ஃபியூ கன்சியூமர்ஸ் மட்டும்தான் மேட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். லார்ஜ் நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் மேக்கிங் purchases in small quantities requires more middlemen. நிறைய கன்சியூமர்ஸ் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்குறாங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு மிடில்மேன் வந்து தேவைப்படுவாங்க. ஓகே, கன்சியூமர்ஸ் பேஸ் பண்ணி எவ்வளோ கன்சியூமர்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்குறாங்க அப்படிங்கிற பேசிஸ்லேயும் வந்து மிடில்மேன் வந்து தேவையா இல்லையா அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது இட் ஷுட் பி டிசைடட் பை த ப்ரொடியூசர்.
Next one is middleman factor. Middlemen who are experienced and have produced more sales or wanted by all producers. That middleman அப்படின்னு சொல்கிறோம். அந்த மிடில்மேன் யாரை செலக்ட் பண்ணுறது, எந்த மிடில்மேனை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்க எவ்வளோ ப்ராடக்ட்ஸ், எவ்வளோ தூரம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க, எவ்வளோ ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத டிசைன் பண்ணி தான் வந்து அந்த ப்ரொடியூசர் மிடில்மேனை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. லாங் சேனல் நேச்சுரலி இன்க்ரீசஸ் த காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட். அது சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நிறைய இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். The number of layers of middlemen should be kept to them. எப்பவுமே வந்து லேயர் ஆஃப் மிடில்மென், ப்ரொடியூசர் ஆரம்பிச்சு மிடில்மென்ட்டு போகிறப்போ அந்த லேயர்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா தட் இஸ் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் வந்து எப்பவுமே அந்த ப்ரொடியூசர் கம்மியாக வைக்கணும். இல்லை மிடில்மென் அதிகமாக வச்சாங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய காஸ்ட் அந்த ப்ராடக்டில் தான் வந்து போய் சேரும். ஸோ இட் இஸ் நாட் குட் ஃபார் த கன்சியூமர்ஸ். The competitor who is efficient in reducing distribution cost will sell more as his price tends to be lower. அதாவது கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் ஒரு ப்ரொடியூசர்னால் அவங்களுக்கு ஒரு காம்படிட்டர் இருப்பாங்க. அந்த காம்படிட்டர் வந்து லேயர் ஆஃப் மிடில்மேன், அதாவது மிடில்மேன் அதிகமாக யூஸ் பண்ணிக்காமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டை ரிடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா செல் மோர், அதிகமாக அவங்களுக்கு சேல்ஸ் ஆகும். Do you understand? ஸோ அப்போ அந்த ப்ரைஸ், அந்த ப்ராடக்டோட ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், அதிகமாக வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். மோர் த மிடில்மேன் ஆர் லெஸ்ஸர் வில் பி த லெவல் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் மோர் ப்ராப்ளம்ஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். அதாவது அதிகமாக மிடில்மேன் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். இது எல்லாமே அந்த ப்ரொடியூசர் தான் பியர் பண்ணிக்கணும். நிறையா வந்து தட் இஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குவாலிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ் கேன் பி என்ஷூர்ட் அண்ட் லாயல் கஸ்டமர் பேஸ்டு கேன் பி கிரியேட்டட் வித் லெஸ் மிடில்மேன். அதாவது டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு குவாலிட்டி, நல்ல ஒரு லாயல் கஸ்டமர் வேணும் அப்படின்னா மிடில்மேன் எப்பவுமே என்ன பண்ணிக்கணும், ஒரு ப்ரொடியூசர் வந்து கம்மியாக வச்சுக்கணும், லெஸ்ஸராக வச்சுக்கணும். Next one is, in some areas there may be scarcity of right middlemen and some other cases the policies of producers may not be acceptable by the middlemen. அதாவது சில இடத்துல மிடில்மேனே கிடைக்க மாட்டாங்க, ஸ்கார்சிட்டியாக இருக்கும். சில இடத்துல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தட் இஸ் மேபி தேர் மே பி ஸ்கார்சிட்டி ஆஃப் ரைட் மிடில்மேன். சில இடத்துல பார்த்தாங்க அப்படின்னா பாலிசி, அதாவது ப்ரொடியூசருக்கும் மிடில்மேனுக்கும் ஒத்து போகாது. ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாலிசிஸ்லாம் மிடில்மேனுக்கு அக்செப்டபிளாக இருக்காது. ஸோ these are all the problems. So according to the middleman also, it is also one of the factor influencing channel of distribution. Now next one is capacity of the manufacturer. A financially strong producer may select a high technology oriented channel which will reduce cost in the long run. ஒரு நல்ல ஃபினான்ஷியலி நல்ல ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடியூசர் அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஒரு ஹை டெக்னாலஜி ஓரியன்ட் சேனல் வந்து அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் சேனலாக செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ மேனுஃபேக்சரர்ஸ் வித் லார்ஜ் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் மே ஓப்பன் டிரெக்ட் பிரான்ச்சஸ் இன் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் வேர் there is more sales. அதாவது நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி அங்கே வந்து அவங்களுடைய சேல்ஸ் எங்கே அதிகமாகுதோ அங்கே நிறைய பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணி அவங்க சேல்ஸை வந்து தே வில் இன்க்ரீஸ். They can also provide more services expected by consumers. Consumers என்ன மாதிரியான சர்வீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதையும் அவங்க வந்து they will provide. ஸ்மால் அண்ட் மீடியம் ப்ரொடியூசர்ஸ் இதெல்லாம் வந்து லார்ஜ் மேனுஃபேக்சரர்ஸ். இதே ஸ்மால் அண்ட் மீடியம் ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்வயர் த சர்வீசஸ் ஆஃப் மிடில்மேன். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மிடில்மேனோட சர்வீஸ் தே நீட் இன் ஆர்டர் டு செல் தேர் ப்ராடக்ட். A producer offering wide range of products can have a long channel as he can defray the cost of the distribution over more number of products. A producer offering நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிறைய சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் தட் இஸ் மிடில்மேன் வந்து கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. ஸோ கெப்பாசிட்டி, அந்த மேனுஃபேக்சரோட கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த ப்ராடக்டோட ரீச் எந்த அளவுக்கு இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அது பொறுத்து தே வில் டிசைன் த middleman, that is channel of distribution. Next, cost and time involved in the channel of distribution. That is, the channel cost should go along with the quality of service provided by the middleman. That is, channel select பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மிடில்மேன் பண்ணுற சர்வீஸுக்கும் அவங்க ப்ரொடியூசர் கொடுக்குற காஸ்ட்டுக்கும் வந்து அது வேல்யூபிளாக இருக்கணும். Ordinary goods are routed through economical channel even though the time taken by the channel for delivery is more. Ordinary goods எல்லாம் பார்த்தோம்னா through economical channel even though the time taken by the channel for delivery is more. பட் என்னென்னா சில சமயம் அந்த கூட்ஸை டெலிவர் பண்ணக்கூடிய டைம் அப்படிங்கிறது வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஸோ அதெல்லாம் டிசைட் பண்ணி காஸ்ட், டைம் இதெல்லாம் பேஸ் பண்ணியும் சேனல் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேவ் டு செலக்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்வீசஸ் ரிக்வயர்ட் along with the product.
Machinery or equipment which need to be installed and demonstrated should be sold with shorter channel. அதாவது நம்ம முன்னமே பார்த்தோம் இல்லையா, that is for example வாஷிங் மிஷின், ஏர் கண்டிஷனர், இந்த மாதிரி மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். டெக்னிக்கல் சர்வீசஸ் கேன் பி ப்ரொவைடட் பை மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் பை தேர் ட்ரெயின் டெக்னீஷியன்ஸ். இந்த டெக்னிக்கல் சர்வீஸ்லாம் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்களா, அந்த மேனுஃபேக்சரர்ஸே பண்ணுவாங்க. சில சமயம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் வந்து அவங்க they will keep on. Therefore a shorter channel is preferred for sales. இந்த மாதிரியான இதுக்கு வந்து shorter channel of distribution இருந்தால் போதும். ஓகே, இந்த மாதிரியான that is technical assistant தேவைப்படுது, that is mechanical or equipment demonstration பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல shorter channel of they can distribute. that is அதை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். Life cycle of the product. An established product can select an ordinary channel. அதாவது ஆல்ரெடி வந்து எஸ்டாப்ளிஷ், எல்லாருக்குமே இந்த ப்ராடக்ட் பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ப்ராடக்ட், நல்ல வெல் வேர்ஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னா அதுக்கு வந்து சேனல் வந்து they can ordinary channel they can select. But a new product entering into the market should be carefully promoted by experienced middlemen. பட் ஒரு நியூ ப்ராடக்ட் புதுசாக அப்போ தான் மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ ஒரு கேர்ஃபுல்லாக நல்ல ஒரு மிடில்மேன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை தான் செலக்ட் பண்ணும். ஏன்னா அவங்க தான் ப்ராப்பராக அந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் அந்த கன்சியூமருக்கு எப்படி ரீச் பண்ண வைக்கணுமோ அப்படி ரீச் பண்ண வைப்பாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் ஃபார் மிடில்மென். ஸோ சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்தோம். அதில் என்னென்ன சேனல்ஸ், நம்ம வேரியஸ் சேனல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் மிடில்மென் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, த டேர்ம் மிடில்மென் ரெஃபர்ஸ் டு ஆல் தோஸ் ஹூ ஆர் இன் த லிங்க் பிட்வீன் த பிரைமரி ப்ரொடியூசர் அண்ட் த அல்டிமேட் கன்சியூமர் இன் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீஸ். அதாவது மிடில்மென் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்துருவாங்க காமனாக. தட் இஸ் பிரைமரி ப்ரொடியூசர்லேருந்து அல்டிமேட் கன்சியூமர் வரைக்கும் என்ன குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து மூவ் ஆகுதோ அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற எல்லா personsமே வந்து they are all called as middlemen. The various intermediaries can be broadly classified into two main categories. இதில் intermediariesனா ரெண்டு மெயின் கேட்டகரிஸ், mercantile agents, merchant middlemen. ரெண்டு பேர் இருக்காங்க, mercantile agents இருக்காங்க, merchant middlemen அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் mercantile agents அப்படின்னா யாருன்னா, mercantile agents are also called functional middlemen. A businessman appoints a person to buy and sell goods on his behalf. அவங்களுக்கு பதிலாக இவங்க வந்து அந்த பெர்மிஷன் ப்ரொடியூசர் கொடுத்துருவாங்க. ஓகே, அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க ஒரு பர்சனை, buy and sell goods on his behalf and gives him the right to borrow money on the security of the goods. அதே மாதிரி இன்னொரு ரைட் என்ன கொடுப்பாங்கன்னா, அந்த கூட்ஸை செக்யூரிட்டியாக வச்சுட்டு மணி பாரோ பண்ணக்கூடிய ரைட்டும் அந்த ஏஜென்ட்டுக்கு கொடுப்பாங்க. he is known as mercantile agent. he is not given ownership. அந்த ownership of title of goods வந்து கொடுக்க மாட்டாங்க. he is paid commission. அவங்க எந்த அளவுக்கு சேல் பண்ணி கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி அவங்களுக்கு கமிஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் டைட்டில் ஆஃப் குட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுடைய பிஹாஃபில் அவங்க வந்து அந்த குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணி எவ்வளோ சேல் பண்ணுறாங்களோ அந்த சேல் பண்ணுற டேர்ன் ஓவருக்கு தகுந்த மாதிரி கமிஷன் வில் பி ப்ரொவைடட் பை த ப்ரொடியூசர். ஸோ இவங்க தான் மெர்கன்டைல் ஏஜென்ட்ஸ். So next, kinds of mercantile agents or agent middlemen. So kinds என்னென்ன mercantile agents பார்த்தோம், என்னென்ன kindsன்னு பார்க்கலாம். First one, brokers, factors, commission agents, dealer agents, auctioneers, warehouse keepers. இதெல்லாம் வந்து they are all come under the category of mercantile agents. First, brokers. A broker is one who bargains for another and receives commission for her service. brokerனா நமக்கே தெரியும், மற்றவங்களுக்காக பார்கெயின் பண்ணிட்டு அவங்க செய்யக்கூடிய வேலைக்காக அவங்க வந்து என்ன பண்ணிக்குவாங்க, they will receive the commission. he is paid brokerage for his services. அவங்களுக்கு அவங்க செய்கிற சர்வீஸ்க்கு அவங்களுக்கு brokerage commission வந்து பே பண்ணுவாங்க. he brings buyer and seller to the negotiating process. that is ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் நெகோஷியேஷன் கொண்டு வந்துருவாங்க. நெகோஷியேட்டிங் ப்ராசஸ் யாரையும் பையரையும் செல்லரையும். அண்ட் ஆல்சோ அரேஞ்சஸ் ஃபார் ஃபைனலைசிங் கான்ட்ராக்ட்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு ஃபைனலைஸ் கான்ட்ராக்ட் வந்து they will create. The principal businessman does not pass on either possession of goods or ownership of goods. அதாவது பொசிஷனோ இல்லை ஓனர்ஷிப்போ அந்த brokerக்கு போகாது. The broker is not a personal that is he is not personally liable for the contracts concluded. அதாவது அவங்க என்ட்ராகிற கான்ட்ராக்டுக்கு இவங்க பர்சனலாக லைபிள்லாம் கிடையாது. ஜஸ்ட் பையரையும் செல்லரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் பண்ணுறவங்க தான் brokers. அதுக்கு அவங்களுக்கு brokerage commission will be provided by the businessman. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா கிளாத்திங், ஃபர்னிச்சர், ஃபுட், commodities such as timber and steel or often sold by இதெல்லாம் வந்து brokers செல் பண்ணுவாங்க.
They are assigned to different geographical territories by the producers with whom they work as they have excellent industry contacts இருக்கும். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா அவங்க வந்து வேரியஸ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸில் அவங்களை அசைன் பண்ணிடுவாங்க டெரிட்டரிஸில் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா அங்கே இருக்கிற பர்சன்ஸோட இவங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் இண்டஸ்ட்ரி கான்டாக்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரொடியூசர்ஸ்க்காக they will made a sale. The most common form of agent and broker encountered by the consumers or functioning in real estate sector பார்த்தோம்னா மெயினாக வந்து இந்த மாதிரி brokers தான். பிகாஸ் இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்லாம் வந்து both for buyerஸ்க்காகவும் they will work and for the seller also they will work. ரெண்டு பேருக்கும் ஃபேவராக தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ it is a good example for brokers. Okay, so this is the first type of mercantile agent. Next one, factors. So next one is factors அப்படின்னா a factor is a mercantile agent to whom goods are entrusted for sale by a principal. Principal அப்படிங்கிறது இந்த businessman. Okay, so he take physical possession. அந்த goodsோட physical possession எடுத்துக்குவாங்க. Though he does not obtain ownership கிடையாது உங்களுக்கு. A factor sells goods in his own name without revealing the name of his principal. அதாவது அந்த businessmanோட அந்த producerோட நேம் அங்கே வராது, இவங்களுடைய ஓன் நேமில் அந்த சேல் பண்ணிடுவாங்க. He may even sell them on credit or usual terms. கிரெடிட்டில் கூட சேல்ஸ் பண்ணுவாங்க. He is entitled to receive payment for the goods sold and he gives valid receipts. அதாவது வந்து அந்த பேமெண்ட் பண்ணிட்டு அந்த ரெசிப்டை வந்து he have to produce. He is liable. ஸோ இதில் வந்து he is fully liable for his action. He can sue or be sued for his contracts. அவங்க செஞ்ச கான்ட்ராக்ட்ஸ்க்கு he can be sued or sued by the businessman. Okay, he has the right of lien on goods in his possession for his unpaid charges. Lien on goods அப்படின்னா என்ன அப்படின்னா legal right claim. அதாவது என்ன அப்படின்னா இவங்களுக்கு என்ன ரைட் இருக்குது அப்படின்னா he has a right of lien on goods in his possession for his unpaid charges. அவங்க வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து கூட்ஸ் வந்து தட் இஸ் சார்ஜ் ஏதாவது பே பண்ணணும் அப்படின்னா அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த அசட்டில் வந்து என்ன இருக்குது, லீகல் ரைட் எடுத்துக்கலாம், நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் லைன் ஆன் குட்ஸ், அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு ஹீ இஸ் பொசஸிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெர்கன்டைல் ஏஜென்ட் டு ஹூம் கூட்ஸ் ஆர் என்ட்ரஸ்டட் ஃபார் சேல் பை பிரின்சிபல் கொடுத்துருவாங்க. அவங்க ஃபிசிக்கல் பொசிஷன் எடுத்துக்குவாங்க, பட் ஓனர்ஷிப் கிடையாது, அவங்க ஓன் நேமில் தான், பட் பிஸ்னஸ்மேனோட நேமில் இல்லாமல் அவங்களுடைய ஓன் நேமில் சேல் பண்ணிடுவாங்க. கிரெடிட் சேலும் பண்ணுவாங்க. பேமெண்ட் வந்து என்ன அப்படின்னா எவ்வளோ வந்து குட்ஸ் சோல்ட் பண்ணியிருக்காங்களோ அது பேமெண்ட் ரிசீவ் பண்ணி ரெசிப்டை வந்து ஹி ரிசீவ் அண்ட் ஹி கிவ்ஸ் வேலிட் ரெசிப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. பட் அவங்களுடைய செய்யக்கூடிய அந்த ஆக்ஷனுக்கு அவங்க லைபிள். அதே மாதிரி அவங்கள வந்து இந்த பிஸ்னஸ்மேன் வந்து ஏதாவது ஒரு லாஸ் ஓ சம்திங் அப்படின்னா ஹீ கேன் ஷூ. ஹீ ஹாஸ் அ ரைட் ஆஃப் லைன் ஆன் குட்ஸ் இன் ஹிஸ் பொசிஷன் ஃபார் ஹிஸ் அன்பெய்ட் சார்ஜஸ். அதாவது அவருடைய அன்பெய்ட் சார்ஜஸ்க்கு அவர்கிட்ட இப்போ இருக்கிற குட்ஸ்க்கு வந்து ஹீ இஸ் லைபிள். தட் இஸ் ஹீ ஹாஸ் அ ரைட், அந்த ரைட் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபேக்டர்ஸ் தான். Next one is commission agent or consignees. A commission agent buys and sells goods on behalf of the principal for a fixed rate of commission for all his transactions. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா buys and sells goods on behalf of the businessman at a fixed rate of commission வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கும். All risks connected with his transactions are borne by the principal. பட் அவங்க செய்யக்கூடிய எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லேயும் ஏதாவது ரிஸ்க் அப்படின்னா அதை ஏற்றுக்கிறது வந்து பிஸ்னஸ்மேன் தான் ஏற்றுக்கணும். ஓகே, அதாவது அந்த ப்ரொடியூசர். His functions are more varied than a broker and he take decision over the prices and terms for the sale. அதாவது என்ன அப்படின்னா broker கம்பேர் பண்ணுறப்போ இவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்த்தோம்னா வேரியாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ப்ரைஸ் டிசைட் பண்ணுற டெசிஷன் இதெல்லாம் இவங்க எடுத்துக்கலாம். ஓகே, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ். He has expert knowledge of the goods and trends in the market. இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்கும், ட்ரெண்ட் என்ன, மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, அந்த மாதிரியான கூட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் நாலேஜ் எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். ஹீ டேக்ஸ் பொசிஷன் ஆஃப் த குட்ஸ் வித்தவுட் இங்கேயும் டைட்டில் கிடையாது, பட் குட்ஸை பொசஸ் பண்ணிக்குவாங்க. அண்ட் செல்ஸ் இவங்களுடைய ஓன் நேமில் அந்த குட்ஸை வந்து ஹீ வில் செல். ஸோ தட் இஸ் கமிஷன் ஏஜென்ட் ஆர் கன்சைனீஸ். Next one is dull creditor agents. The agent who guarantees to the principal the collection of cash from credit sales is called dull creditor agent. அதாவது இவங்க கேரண்டி கொடுப்பாங்க அந்த பிரின்சிபல் பிஸ்னஸ்மேனுக்கு என்னென்ன கலெக்ஷன் ஆஃப் கேஷ் எப்படி ஃப்ரம் கிரெடிட் சேல்ஸ்
okay, is called del credit agents. So இவங்க பார்த்தோம் அப்படின்னம்னா that is the thing is if they don't pay the agent would bear the loss himself. அதாவது அந்த கிரெடிட்டுக்கு சேல் பண்ணுறாங்க கஸ்டமருக்கு, அந்த கஸ்டமர் பே பண்ணலைன்னா இந்த ஏஜென்ட் தான் அந்த பேமெண்ட்டை வந்து என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கணும். he is given an additional commission known as del credit commission for bearing the risk. ஸோ அந்த ரிஸ்க் பியர் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா கமிஷன் இவங்களுக்கு வந்து அந்த டேர்ன் ஓவர் சேல்ஸ் டேர்ன் ஓவர் போக எக்ஸ்ட்ரா கமிஷன் கொடுப்பாங்க, del credit commission அப்படிங்கிறது. ஏன்னா அந்த என்ன ரீசன் அப்படின்னா அந்த இதில் வந்து கிரெடிட் சேல் பண்ணுறப்போ அந்த கஸ்டமர் பே பண்ணலை அப்படிங்கிறப்போ இவங்க தான் பே பண்ணுறாங்க, ரிஸ்க் பியர் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் தட் பர்பஸ் he carefully selects the buyers to whom credit can be extended based on their honesty and reliability. ஸோ இதில் கிரெடிட் சேல்ஸுங்கிறனால கண்டிப்பாக வந்து இவங்க வந்து கேர்ஃபுல்லாக தான் பையர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. யாருனால வந்து யாரும் ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, யாருனால அந்த கெப்பாசிட்டி இருக்கும் கிரெடிட் வந்து பே பண்ணுறதுக்கு பின்னாடி அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணி தான் வந்து பையர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் del credit agents. நெக்ஸ்ட் ஒன் இஸ் auctioneers. ஸோ ஆக்ஷனியர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏலம் விடுறது கேள்விப்பட்டிருப்பீங்க, isn't it or not? ஸோ இதில் என்ன அப்படின்னா ஆக்ஷனியர்ஸ் ஒரு ஏஜென்ட்ஸ் who sell goods by auctionல on behalf of principal, அந்த பிஸ்னஸ் மேனோட பிஹாஃப்க்கு இவங்க வந்து கூட்ஸை வந்து ஆக்ஷனில் சேல் பண்ணுவாங்க. ஆக்ஷன் சேல் இஸ் மேட் த்ரூ அ நோட்டிஃபிகேஷன், பப்ளிக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. த நோட்டீஸ் கிளியர்லி மென்ஷன்ஸ், அந்த நோட்டீஸில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா த டேட், டைம், பிளேஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் குட்ஸ் விச் வில் பி widely published. அதாவது எந்த டைமில் நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும், எந்த இடத்துல அந்த ஆக்ஷன் நடக்குது, இதெல்லாம் மென்ஷன் பண்ணிடுவாங்க. பப்ளிகேஷன் எதில் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ நியூஸ் பேப்பர்ஸ், போஸ்டர்ஸ், லீஃப்லெட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆக்ஷன் சேலில் வந்து வித் ரிசர்வ், வித்தவுட் ரிசர்வ் இருக்குது. இன் கேஸ் ஆஃப் வித் ரிசர்வில் பார்த்தோன்னா நோ சேல் கேன் டேக் பிளேஸ் பிலோ த மினிமம் ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு பை த செல்லர். அதாவது ரிசர்வ் ப்ரைஸ் ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஓகே, தட் இஸ் மினிமம் இவ்வளோ ப்ரைஸ் தான், இதுக்கு தான் ஆக்ஷன் அப்படின்ட்டு. பட் வித்தவுட் ரிசர்வில் வந்து செல் த ப்ராடக்ட் டு த ஹையஸ்ட் பிட்டர். யார் அதிகமாக பிட், அதாவது நம்மளே பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஏலம் எடுக்கிறதுல யார் அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த இதை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து த ப்ரைஸ் ஃபார் விச் த பிட் இஸ் அக்செப்டட், எந்த ப்ரைஸ்க்கு அந்த பிட் அந்த சேல் ஆக்ஷன் நடக்குதோ அதுதான் நாக்டு டவுன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக்கிங் ஹேமர், இந்த சுத்தியல் வச்சுருப்பாங்க இல்லையா, நீங்கள் பார்த்துருப்பீங்களா, ஏலம் ஒரு தினம் 2 தினம்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, isn't it or not? ஸோ தட்ஸ் அ ஹேமரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க டெஸ்கில். இட் இண்டிகேட்ஸ் அந்த பிட்டை வந்து அந்த ஆக்ஷனர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த பர்சனுக்கு அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க. ஓகே, ஆஃப்டர் த ஹையஸ்ட் பிட் அக்செப்ட் பண்ணக்கப்புறமா பிகம் த ஏஜென்ட், செல்லருக்கும் பையருக்கும் நடுவில் ஆக்ஷனியர் வந்து ஏஜென்ட்டாக இருப்பாங்க. இதுக்கு வந்து he will be given a which is ஒரு certain percentage of amount அந்த ஆக்ஷனியருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அந்த ப்ராடக்டை சேல் பண்ணி கொடுத்ததுக்காக. ஓகே, திஸ் இஸ் த ஆக்ஷனியர்ஸ். Next one is warehouse keeper. A warehouse keeper accepts goods for the purpose of storage in the warehouse. He should exercise reasonable care and diligence. That is நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, வேர்ஹவுஸ் கீப்பர்ஸ் வேர்ஹவுஸில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறமா சேல் பண்ணுற கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது, isn't it or not? So in this goods will be stored. He is entitled to payment. அவங்க பண்ணுற சர்வீஸ்க்கு he will be given payment. He will have laying on goods. That is என்ன அப்படின்னா in case the payments for his service remain unpaid, அதாவது வந்து அவங்க கூட்ஸை வந்து வேர்ஹவுஸ் கீப்பர் வாங்கி வச்சு கூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி செல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு பேமெண்ட் கொடுத்துருவாங்க அந்த பிஸ்னஸ்மேன், ஓகே, ப்ரொடியூசர். பட் இன்கேஸ் வந்து அந்த பேமெண்ட் ஏதாவது அவங்களுக்கு அன்பெய்டு பே பண்ணாமல் இருக்குன்னா அந்த வாங்கி வச்சிருக்கிற அந்த கூட்ஸில் அவங்களுக்கு உரிமை இருக்குது, அதில் இருந்து அந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் த திங். த வேர்ஹவுஸ் கீப்பர் வந்து டெலிவர்ஸ் ஓனர் என்ன கொடுப்பாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, வேர்ஹவுஸ் ரெசிப்ட் ஆர் சர்டிஃபிகேட். இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் அக்னாலேஜ்மெண்ட் தான் இது. ஓகே, ஃபார் த பர்பஸ் ஆஃப் இந்த மாதிரி இந்த கூட்ஸ் எங்கள் வேர்ஹவுஸில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஸோ இட் இஸ் நாட் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் கிடையாது. அதே மாதிரி என்னென்னா வேர்ஹவுஸ் வாரண்ட் கொடுப்பாங்க, பட் இட் இஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு கூட்ஸ். ஓகே, ரெசிப்ட் வந்து இட் இஸ் நாட் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில், பட் வேர்ஹவுஸ் வாரண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு த கூட்ஸ். ஸோ திஸ் இஸ் வேர்ஹவுஸ் கீப்பர்ஸ். ஓகே, இது ஒரு ஃபார்ம் ஆஃப் சேனல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ்
இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா மெர்கன்டைல் ஏஜென்ட்ஸ் பார்த்தோம், isn't it or not? மிடில்மெனில் மெர்கன்டைல் ஏஜென்ட்ஸ் பார்த்தோம். அதில் கைண்ட்ஸ் ஆஃப் மெர்கன்டைல் ஏஜென்ட்ஸ் பார்த்தோம்னா brokers, ஃபேக்டர்ஸ் பார்த்தோம், கமிஷன் ஏஜென்ட்ஸ் ஆர் கன்சைனீஸ், del credit agents, auctioneers, and finally warehouse keepers பார்த்தோம். Next we are going to see merchant middlemen. Second இது okay. So merchant middlemen அப்படின்னா merchant middlemen are the intermediaries who buy and sell the goods in their own name. அவங்களுடைய own nameல goods வாங்கி விற்பாங்க and in return earn a profit out of it. Okay, அதில் ஒரு profit, returnல profit they will earn. They take ownership as well as possession of the goods they sell. அவங்க எடுத்து சேல் பண்ணக்கூடிய goodsல ownershipம் எடுத்துக்குவாங்க, possessionம் எடுத்துக்குவாங்க. They operate in their own name and bear all the risks. அவங்களுடைய own nameல தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இதில் middlemen வந்து ரெண்டு, wholesaler, retailer. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, பட் இன்னும் போகிறப்போ இந்த லெசனில் டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து ஹோல்சேலர், ரீட்டைலர் நம்ம பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து மர்ச்சன்ட் ஹோல்சேலர்ஸ் தான். Merchant wholesalers or wholesalers who take title, they will take the title of the goods, உரிமையை எடுத்துக்குவாங்க. They also sometimes refer to as distributors, dealers and jobbers. This category includes both full service wholesalers, limited service wholesalers னு ரெண்டு டைப் இருக்கு. Full service wholesalers எப்படின்னா they will provide broad range of service such as stock inventories. Inventories is nothing but என்ன அப்படின்னா கம்ப்ளீட் லிஸ்ட், என்னென்ன குட்ஸ் இருக்குது, ஐட்டம்ஸ், ப்ராப்பர்ட்டி, என்னென்ன ஸ்டாக்கில் இருக்குது, குட்ஸ் இன் ஸ்டாக், அந்த கண்டென்ட்ஸ், பில்டிங்கில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது, அது மாதிரி ஃபுல்லாக இன்வென்ட்ரிஸ்னால் ஸ்டாக் ஃபுல்லாக எல்லாமே சொல்கிறது. அண்ட் ஆல்சோ ஆப்ரேட்டிங் வேர் ஹவுசஸ், சப்ளைங் கிரெடிட் டு பையர்ஸ், எம்ப்ளாயிங் சேல்ஸ் பர்சன், கஸ்டமர் அசஸ் பண்ணுறக்கு, குட்ஸ் டெலிவர் பண்ணுறது, இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸ் கஸ்டமர்ஸ்க்காக தே வில் டூ. ஸோ இதுதான் ஃபுல் சர்வீஸ் ஹோல்சேலர்ஸ். எப்போவுமே தே வில் ப்ரொவைட் ஃபுல் சர்வீஸ் ஃபார் த கஸ்டமர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ்